நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு குருதிச்சாரல் அத்தியாயம் 78. பெருங்கொடை 17. அவையில் இருந்த அமைதியை நோக்கியபடி காசியபகிருசர் சற்று நேரம் நின்றார். கர்ணன் சென்றதை விழிகளால் நோக்கி இயல்பு நிலையை அடைந்த பின்னர்தான் அவன் போரில் பங்கு கொள்ளாமை அளிக்கும் இழப்பை அவர்கள் முழுதுணர்ந்தனர். பின்னர் ஒருவருக்கொருவர் மெல்ல பேசிக்கொள்ள தொடங்கினர். அவனை சத்திரிய அரசன் என்றல்லாமல் சிற்றரசனாக போரில் ஈடுபடுத்துவதை பற்றியும், எதிர்த்தரப்பில் அரக்கரும் அசுரரும் கூட படை கொண்டு வந்து நின்றிருக்கையில் சூதன் வில்லேந்தலாகாது என்னும் நெறிக்கு என்ன பொருள் என்றும் உரையாடினர். சொல்லும் மறு சொல்லும் என அவை பெருகி முழக்கமாயிற்று. காசியபகிருசர் கை தூக்க அவை சங்கம் மும்முறை முழங்கியது. துரியோதனனை அணுகிய துச்சாதனனிடம் அவன் தலை அசைக்காமல் விழி எமைக்காமல் உதடுகள் மட்டுமே அசைய ஆணையிட்டான். துச்சாதனன் ஜெயத்ரதன் அருகே சென்று குனிவதை கண்டதுமே அவையினருக்கு தெரிந்துவிட்டது. அவர்களில் சிலர் அதற்கு எதிர்வினை ஆற்றினர். எங்கோ எவரோ சொன்ன மொழிக்கு சிரிப்பு மறுமொழியாக எழுந்தது. சினத்துடன் ஜெயத்ரதன் அத்திசை நோக்கி திரும்பி பார்த்தான். காசியபகிருசர் கைகளை அசைத்து அமைதி அமைதி என்றார். இளைய யாதவர் கண்களை தாழ்த்தி அசைவில்லாது அமர்ந்திருந்தார். காசியபகிருசர் துரியோதனனிடம் சென்று பேசிவிட்டு அமூர்த்தரிடம் ஒரு சொல் உரைத்துவிட்டு திரும்பி வந்து கை தூக்கி விழியீர்த்து உரத்த குரலில் சொன்னார். அவையோரே, இங்கு வேள்வி காவலராக அமைந்த அரசரின் துணைவராக அமர சிந்துவின் தொல்குடி அரசரும் பிருகத்காயரின் மைந்தருமான ஜெயத்ரதரை அவைக்கு அழைக்கும்படி வேள்வி தலைவரின் ஆணை. ஜெயத்ரதன் எழுந்து அவையை வணங்கிவிட்டு தென்னெறியை வலம் வந்து அமூர்த்தரை வணங்கி அனல் மிச்சம் நெற்றியில் அணிந்து கொந்தையும் மலர் மாலையும் மரவாளும் கொண்டு துரியோதனனின் வலப்பக்கம் நின்றான். காசியபகிருசர், அவையோர் அறிக, விஷ்ணு பிரம்மன் புதன் புரூரவஸ் ஆயுஸ் நகுஷன் யயாதி புரு ஜனமேஜயன் பிராசீனவான் பிரவீரன் நமஸ்யு வீதபயன் சுண்டு பகுவீதன் சம்யாதி ரகோவாதி ரௌத்ராஸ்வன் மதினாரன் சந்திரோதன் துஷ்யந்தன் பரதன் சுகோத்ரன் சுகோதா கலன் கர்த்தன் சுகேது பிருகத்சத்ரன் ஹஸ்தி அஜமீடன் பிருகதிஷ்ணு பிரகதத்தன் பிருகத்காயன் என தொடரும் கொடிவழி சிறப்புறுக. ஜெயத்ரத மாமன்னர் இவ்வேள்வி காவலின் முழு பயன் பெறுக என வாழ்த்தினார். அவை வாழ்த்தொலி எழுப்பியது. நோயில் இருக்கும் பட்டத்தரசை துச்சளையின் பொருட்டு இளைய அரசி காமிகை அவை அமர்க என்றார் காசியபகிருசர். கை கூப்பியபடி மலர்ந்த முகத்துடன் காமிகை எழுந்து அவை மேடை நோக்கி சென்றாள். அவள் ஜெயத்ரதன் மல்ல நாட்டிலிருந்து கவர்ந்து கொண்டு வந்த 8வது அரசி என சுப்ரியை அறிந்திருந்தாள். மல்ல நாட்டரசனின் 6வது அரசியின் 12 மகள்களில் இளையவள். ஜெயத்ரதனை விட 30 ஆண்டுகள் குறைந்த அகவை கொண்டவள். அவளுக்கு சிந்துவில் அரசி பட்டம் இல்லை என்பதை அவையில் எவரேனும் அறிந்திருப்பார்களா? ஆனால் அவை எங்கும் நகைப்புடன் பரவிய உதிரி சொற்கள் அதை அவர்கள் அறிந்திருப்பதையே காட்டின. காமிகை தென்னெறியை வலம் வந்து பானுமதியின் வலப்பக்கம் அமர்ந்தாள். காசியபகிருசர், இளைய யாதவரே, இப்போது இவ்வேள்விக்கென வேள்வி கோல் நடவிருக்கிறோம். அதை வணங்குபவர்கள் இவ்வேள்வியை முழுமை பெறச் செய்ய உறுதி கொள்கிறார்கள். அதர்வ வைதீக குழுவான ஹிரண்ய கற்பத்தினர் தங்கள் தலைவர் அமூர்த்தரை முதன்மை கொண்டு அஸ்தினபுரியின் அரசர் துரியோதனர் வெற்றியும் முழுமையும் கொள்ளும் பொருட்டு இங்கு நிகழ்த்தப்படும் மகாசத்திர வேள்வியாகிய புருஷமேதத்தை ஏற்று உறுதி சொல்ல இயலும் என்றால் தாங்கள் அவை அமரலாம் என்றார். இளைய யாதவர் எழுந்து, இல்லை, நான் இவ்வேள்விக்குரியவன் அல்ல என்றார். எவ்வேள்விக்கும் உரியவர் அல்ல என ஒரு குரல் எங்கிருந்தோ ஒலித்தது. வேள்வியை ஒழிக்கும் வழி வேத முடிவு. ஞானம் பேசுவதெல்லாம் கர்மத்தை அழிக்க. கர்மம் அழிந்த பின் ஞானம் தன் மூப்பு கொள்ளும். தான் சொன்னதே கர்மம் என்று வகுக்கும் என்றார் குண்டர். அமைதி என்று காசியபகிருசர் சொன்னார். இங்கு இளைய யாதவர் பேசியவற்றை இப்போது தொகுத்து கொண்டால் அவ்வாறுதான் பொருள் வருகிறது. மெய்மையும் தூய்மையும் மையமும் பேசப்படுவது எப்போதும் நடைமுறையை, அன்றாடத்தை, விரிவுகளை அழிக்கும் பொருட்டே என்றார் குண்டஜடரர். நாம் பேசி முடித்து விட்டோம் அந்தனரே என்றார் காசியபகிருசர் அவர்களை நோக்கி. அக்கடுமையால் அவர்கள் அமைதி கொண்டனர்.
தாங்கள் அவை நீங்குகிறீர்கள் என்றால் சொல் பெற்றுக்கொள்ளலாம் என்றார் கிருசர். இளைய யாதவர் அவ்வண்ணமே என தலை வணங்கினார். அவையை நோக்கி 3 திசையிலும் வணங்கிவிட்டு, இந்த அவையில் அளவை நெறியின் மெய்மையை முழுதறியும் பேறு பெற்றேன். இங்கு அதை மறுத்து நான் உரைத்தவை அனைத்தும் விதையில் உறங்கும் உயிரை எழுப்பும் பொருட்டு அதன் தோலையும் அழிக்கும் நிலத்தின் செய்கை போன்றதே. செயலின்றி வேதமில்லை என்று அறிவேன். செயல் யோகம் என்றாகும் போது வேத முடிவுக்கு உகந்ததென்று உருக்கொள்கிறது. அச்செயல் யோகம் இங்கு திகழ்க என்றார். கௌதம சிரகாரியை நோக்கி வணங்கி, மாறா நெறியில் அமைந்த அளவை நெறி முனிவர் கௌதம சிரகாரியை வணங்குகிறேன். வசிட்ட குந்த தந்தரையும் கௌதம ஏகத்தரையும் பிற பெரு முனிவர்களையும் தலைநிலம் தொட வணங்கி விடை சொல் கொள்கிறேன். முனிவரே, மண்ணில் மனமும் தீயில் ஒளியும் உயிர்களில் மூச்சும் தவத்தோரில் முழுமையும் என அமைவது இங்கு எழுக. படிந்தோரில் அறிவும் ஒளிர்வோரில் அனலும் அதுவே. ஆற்றல் கொண்டவரின் வெறுப்பு, உயிர்களில் கடமை தேரும் உறுதி, நேர்நிலை எதிர்நிலை நிகர்நிலை என்னும் 3ம் அதிலிருந்து எழுபவை என்றாலும் அது அவையாக இல்லை. காமமும் சினமும் விழைவும் அதிலிருந்து எழுகையிலும் அவை அல்ல. அது இங்கு அமைக என்றார். அதை வழிபடுவோர் துன்புற்றோர், பயன் நாடுவோர், அறிவு தேடுவோர், மெய்யில் அமைவோர், 4ஐயும் தன்னுள் அடக்கி யோகமென தன்னை பயிலும் ஞானிக்கு இனியது அது. அதற்கு இனியவன் ஞானி என இளைய யாதவர் தொடர்ந்தார். அந்தனரே, எவர் எவ்வகையில் வணங்குகிறார்களோ அவருக்கு அவ்வகையில் எழுவது அது. எண்ணிய எய்தும் அவர்களுக்கு அளிக்கும் தகைமை கொண்டது. ஆனால் ஒன்று உணர்க, தேவர்களை தொழுவோர் தேவர்களை எய்துகின்றனர். மெய்மையை தொழுபவர்களே அதை அடைகிறார்கள். தலை வணங்கி திரும்பி இளைய யாதவரிடம் நடுக்குற்ற தாழ்ந்த குரலில், யாதவரே, நீங்கள் யார் என்றார் கௌதம சிரகாரி. அனைத்துயிரையும் அறிந்ததும் அறியப்படாததுமான ஒன்று, அதை நான் என்றும் அது என்றும் சொல்வது எங்கள் மரபு என்று சொல்லி புன்னகைத்த இளைய யாதவர் திரும்பி துரியோதனனிடம், அஸ்தினபுரிக்கரசே, சாந்தீபனி குரு நிலையின் வேத முடிவு நெறியின் ஆசிரியனாக நான் அவை நீங்குகிறேன். என் சொற்களுக்குரிய பரிசிலை இந்த வேள்வி அவையிலிருந்து பெற்று செல்ல விழைகிறேன் என்றார். துரியோதனன் அவர் முகத்தை இமையா விழிகளுடன் நோக்கி, முனிவரே, தாங்கள் தங்களுக்கென விழைவன எதையும் அளிக்க சித்தமாக உள்ளேன். பிறருக்கெனில் எவருக்கென இங்கே உரைக்க வேண்டும். பெறுபவர் தகுதி அறியாத அரசன் எதையும் அளிக்கலாகாதென்பதே நெறி என்றான். இளைய யாதவர், நான் எனக்கென கோருவன அனைத்தும் இந்த அவையில் கோரப்பட்டு மறுக்கப்பட்டன. எனக்கு முன்னால் வந்தவர்களுக்கும் அனைத்தும் மறுக்கப்பட்டது. நாளை எழுபவர்களுக்கும் மறுக்கப்படும். அரசே, அலையலை என காலம் தோறும் எழுந்து கை நீட்டி விலக்கப்பட்டு வாழ்த்தி திரும்பி கொண்டிருக்கிறேன் என்றார். இந்த அவை இதோ என்னை வெறும் கையுடன் திருப்பி அனுப்புகிறது என்று இளைய யாதவர் தொடர்ந்தார். ஆனால் அரசமைந்த நீங்கள் என்னை அவ்வண்ணம் அனுப்பலாகாது. நான் பரிசில் என கோருவது பாண்டவர்களின் பொருட்டு என்றார். துரியோதனன், அவர்களுக்காகவும் தாங்கள் கோரலாம் யாதவ முனிவரே. ஆனால் அந்தணரும் சத்திரியரும் வைசியரும் 4ஆம் நிலையினரும் அரசரிடம் எவற்றை கோர வேண்டும் என்று நெறி உள்ளதே என அறிந்திருப்பீர்கள் என்றான் துரியோதனன். ஆம், ஆகவே தான் அஸ்தினபுரியின் எளிய குடிகளாக அவர்களை ஏற்க வேண்டும் என்று கோருகிறேன். நிஷாதருக்கும் கிராதருக்கும் கூட உரிமை உள்ளது காலடி மண் கோர. அவர்கள் இந்நாட்டின் எல்லைக்குள் வாழ 5 இல்லங்களையாவது அளிக்க வேண்டும் தாங்கள். துரியோதனன், யாதவ முனிவரே, அவற்றை அவர்களுக்கு அளிக்க எனக்கு மாற்று எண்ணம் இல்லை. ஆனால் அரசன் தன் நிலத்திற்குள் இடம் கொடுக்க கூடாதவர்கள் என சிலரை தொல்நூல்கள் வகுத்து சொல்கின்றன. வேத மறுப்பு கொண்டவர்கள், பிற வேதத்தை அந்நிலத்தில் ஓதுபவர்கள், ஒவ்வா தெய்வங்களை வழிபடுபவர்கள், பிற குடிக்கு உளவறிபவர்கள், அரசன் மேல் வஞ்சம் கொண்டவர்கள், அரசுக்கு விழைபவர்கள், கூடா ஒழுக்கத்தை பரப்புபவர்கள் என 7வர். அவ்வேழு நிலையிலும் பாண்டவர்கள் அஸ்தினபுரிக்குள் இடம்பெற தகுதியற்றவர்கள். ஆகவே ஒரு பிடி மண் கூட அவர்களுக்கு என்னால் அளிக்க இயலாது என்றான். அலையற்ற குரலில் அவன் அதை சொன்னதனால் அவன் தாழ்ந்த ஒலியில் பேசுவதாக தோன்றியது.
ஆனால் அவையில் அமர்ந்திருந்த அனைவருக்கும் அச்சொல் செவிப்பட்டது. இளைய யாதவர், நான் கை நீட்டிவிட்டேன் அரசே, இந்த மண்ணில் சிற்றுரிமை ஏனும் அவர்களுக்கு அழியுங்கள் என்றார். இது வேள்வி நிலை முனிவரே, இங்கு செயல் ஒவ்வொன்றும் வகுத்த முன்னெறிப்படியே எழ முடியும் என்பதை இப்போது முனிவரும் அந்தனரும் பேசி முடித்தனர். நெறிகளின்படி அவர்களுக்கு அஸ்தினபுரிக்குள் எவ்வுரிமையும் அளிக்க வியலாது என்றான் துரியோதனன். இளைய யாதவர், அரசே, 5 இல்லங்களை அழித்து உங்கள் குடியழிக்கும் பெரும் போர் ஒன்றை நீங்கள் தவிர்க்கலாம் என்றார். இப்போர் நிலத்திற்காக அல்ல, நெறிகளுக்காக. நெறி கடந்தால் இவை அனைத்திற்கும் பொருள் இல்லை என்றான் துரியோதனன். இறுதியாக கோருகிறேன், எனக்கு நீங்கள் அளிக்கவிருக்கும் கொடை என்ன என்றார் இளைய யாதவர். துரியோதனன் மாறாத குரல் உறுதியுடன், என் மூதாதையர் மேல், என் முடிமேல், கொடி வழிகளின் மேல் ஆணை, நீங்கள் உங்களுக்கென கோருக. இக்கணமே எழுந்து என் முடியை உங்களுக்கு அளிப்பேன். பாண்டவருக்கு என்றால் ஊசி முனை ஊன்றும் நிலம் கூட அளிக்க வியலாது. எழாக்குரலுக்கு எத்தனை எடை இருக்க முடியும் என்று சுப்பிரியை உணர்ந்தாள். மூச்சு நிலைத்திருப்பதை உணர்ந்த பின் இழுத்து நெடுநீட்டென வெளிவிட்டாள். பக்கவாட்டில் தெரிந்த இளைய யாதவரின் முகம் துயர் திரண்டு உருவானது போல் தோன்றியது. மழலையருடையவை என அகன்ற விழிகளின் மயிரடர்ந்த இமைகள் சரிந்தன. நீட்டிய கைகளை அசையாமல் முன் வைத்தபடி அவர் நின்றார். பானுமதி எழுந்து தன் கையில் இருந்த கணையாழியை நீட்டி, யாதவரே, வெறுங்கையுடன் நீங்கள் அவை நீங்களாகாது. இது என் கொடை, ஏற்று எனக்கு அருள்க என்றாள். அவர் நிமிர்ந்து அவள் விழிகளை நோக்கினார். பின்னர், இல்லை அரசி, இக்கொடையின் கடனை நான் நிகர் செய்யவியலாது. இங்கிருந்து எழுகையில் என் புறங்காலின் பொடியை தட்டிவிட்டுத்தான் செல்வேன். இந்நகருக்கும் இவ்வரசகுடிக்கும் இனி நான் பொறுப்பல்ல. இங்குள்ள அரசர் எவருக்கும் நான் இனி அளிக்க வேண்டியதென ஏதுமில்லை என்றார். பானுமதியின் கை அந்த கணையாழியுடன் நடுங்கிக் கொண்டிருந்தது. இளைய யாதவர் திரும்பி வேள்வி மேடையில் அமர்ந்திருந்த அமூர்த்தரை வணங்கிவிட்டு வலப்பக்கமாக திரும்பி வேள்வி அவையில் இருந்து வெளியேறினார். சாத்தியகி எழுந்து அவரை தொடர்ந்தான். அவர் செல்வதை நோக்கி அமர்ந்திருந்த அவையினர் காட்சி மறைந்ததும் ஒற்றை மூச்சென ஒலி எழுப்பினர். சுப்ரியை பெருமூச்சுடன் எழுந்து கொண்டாள். அவை செடி அருகே வந்து, கிளம்புகிறீர்களா அரசி என்றாள். ஆம், என் தேர் ஒருங்குக என்றாள் சுப்ரியை. மேலாடையை சீரமைத்து கொண்டு சேடியுடன் வேள்வி பந்தலுக்கு வெளியே சென்றபோது அவளுக்கு பின்னால் வலம்புரி சங்கம் மும்முறை முழங்குவதை கேட்டாள். வேள்வி சாலைக்கு வெளியே ஏவலர்களின் வளையம் ஒன்றும் அதற்கப்பால் காவலர்களின் வளையமும் இருந்தன. வெளியே அவளுக்காக காத்து நின்றிருந்த சபரி அணுகி வந்து, அரண்மனைக்குத்தானே அரசி என்றாள். ஆம் என தலையசைத்து அவள் நடக்க சபரி உடன் வந்தபடி, அரசர் இப்போதுதான் கிளம்பி சென்றார். உடன் விகர்ணரும் சுஜாதரும் சென்றனர் என்றாள். அவள் மறுமொழி சொல்லாமல் தேர் முற்றத்திற்கு வந்தாள். சுஜாதர் சினம் கொண்டு கூச்சலிட்டார். அரசர் களைத்தவர் போல் இருந்தார். அவர்கள் மதுவருந்த செல்கிறார்கள் என்று எண்ணினேன் என்றாள் சபரி. தேரில் ஏறி கொண்டதும் தான் சுப்ரியை தன் நெஞ்ச துடிப்பை உணர்ந்தாள். பெரும் மூச்சுக்கள் விட்டு தன்னை எளிது அமைத்து கொண்டாள். சபரி ஏறி அருகே அமர்ந்து அரண்மனைக்கு என்று பாகனிடம் சொன்னாள். அப்போதுதான் அச்சொல் நெஞ்சில் உரைக்க, இல்லை என்றாள் சுப்ரியை. அரிசி என்றாள் சபரி. சுப்ரியை மூச்சை திரட்டி சொல் என்றாக்கி, இளைய யாதவர் எங்கிருக்கிறார் என்றாள். அவர் அரசரென வரவில்லை, அவர்களுக்கு தங்க இங்கு அந்தனர் நிலையில் குடில் அமைக்கப்பட்டுள்ளது என்றனர் என்றாள். நான் அறிவேன், அங்கு செல்க தேர் என்றாள் சுப்ரியை. தேரின் ஒவ்வொரு அதிர்வையும் உடலால் வாங்கியபடி அவள் பீடத்தில் அமர்ந்திருந்தாள். உள்ளத்தின் விசையால் சாய்ந்து அமர இயலவில்லை. பற்களை கிட்டித்திருப்பதை, கை விரல்களை இறுக பற்றி இருப்பதை உணர்ந்து தன் உடலை உள்ளத்திலிருந்து விடுவித்து கொண்டாள். விழிகளில் அனல் பட்டது போல் வெம்மையை, உடலெங்கும் குளிர் வியர்வையை உணர்ந்த போது களைத்து கை கால்கள் படிய தொடங்கி இருந்தன. தேர் அந்தனர் சோலைக்குள் நிறையாக அமைந்த சிறு குடில்களுக்கு நடுவே சென்றது. அவ்வேளையில் அந்தனர் எவரும் அங்கிருக்கவில்லை. அவர்களுடன் வந்த ஏவலர் சிலர் மட்டும் தேரை கண்டு எழுந்து நின்றனர். பாதையை கடந்து ஓடிய சிற்றோடையின் கரையில் தேர் நின்றது.
தேர்ப்பாகன் இங்கிருந்து 12வது குடில் அரசி, ஆனால் தேர் அங்கு செல்லாது என்றான். அவள் இறங்கி மேலாடையை சுழற்றி தலைமேல் இட்டு மறுபக்கம் இழுத்து கொண்டு சிலம்புகளும் கை வலைகளும் ஒலிக்க நடந்தாள். சபரி அவளுக்கு பின்னால் ஓடிவர திரும்பி கை அசைவால் அவளை தடுத்தாள். அந்த சிறு குடிலின் வாயிலில் பறந்த யாதவர்களின் பசுக்கொடியிலிருந்து அதை உறுதி செய்து கொண்டாள். குடில் வாயிலில் எவரும் இல்லை. அவள் ஐயுற்று அதன் சிறு வாயிலினூடாக குனிந்து நோக்கிய போது உள்ளிருந்து சாத்தியகி வெளியே வந்தான். விழிகளை சுருக்கி நோக்கி, "வணங்குகிறேன் அரசி" என்றான். அவன் தன்னை அடையாளம் காணவில்லை என்று உணர்ந்து அவள், "நான் கலிங்க நாட்டு அரசி, அங்க நாட்டு அரசர் வசுசேனரின் துணைவி" என்றாள். "இச்சிறு குடிலுக்கு நல்வரவு அரசி, நான் இயற்ற வேண்டியது எது?" என்றான் சாத்தியகி. "நான் இளைய யாதவரை பார்க்கும் பொருட்டு வந்தேன்." சாத்தியகி, "நான் அறிவிக்கிறேன், நாங்கள் கிளம்பி கொண்டிருக்கிறோம்" என்றான். அவன் சினத்தில் தழல் கொண்டவன் போல் இருந்தான். "நான் காத்திருக்கிறேன்" என்றாள் சுப்ரியை. அவன் உள்ளே சென்று மீண்டு வந்து, "வருக அரசி" என உள்ளே அழைத்து சென்றான். இருவர் படுக்கும் அளவுக்கு மட்டுமே இடமிருந்து சிறிய புற்குடிலின் நீள் சதுர அறையில் இளைய யாதவர் கோரைப்புல் பாயில் அமர்ந்திருந்தார். அவளை கண்டதும் எழுந்து கை தொழுது, "வருக அரசி, இக்குடில் தங்கள் வரவால் பெருமை கொண்டதாகிறது" என முகமன் உரைத்தார். அவள் கை கூப்பி, "நல்லூழ் இன்று கனிந்தது" என்றாள். சாத்தியகி இன்னொரு பாயை எடுத்து விரித்தான். இளைய யாதவர் கை காட்டி, "அமர்க அரசி" என்றார். அவள் கால் மடித்து அமர்ந்தாள். அவள் எதிரே அமர சாத்தியகி வெளியே சென்றான். இளைய யாதவர் அவளை நோக்கியபடி அமர்ந்திருந்தார். அவர் முகத்தில் எப்போதும் இருக்கும் புன்னகையை அப்போது காண முடியவில்லை என எண்ணிக்கொண்டாள். எங்கிருந்து சொல் எடுப்பதென்று தெரியவில்லை. மீண்டும் அவர் நோக்கை சந்தித்த பின், "நான் அவையில் இருந்தேன்" என்றாள். "ஆம், பார்த்தேன்" என்றார். அவளால் மேலும் என்ன சொல்வதென்று திரட்டிக்கொள்ள முடியவில்லை. "நீங்கள் அவை நீங்குவதை கண்டேன், ஏனென்றே தெரியவில்லை. நான் உங்கள் பின்னால் வந்தேன்" என்றாள். இளைய யாதவர் புன்னகைத்து, "அந்த அருளுக்கு நான் கடப்பாடு உடையேன்" என்றார். "நான் அவையில் அமர்ந்து அழுதேன்" என்றாள். சொன்ன பிறகு என்ன பேசிக்கொண்டிருக்கிறோம் என அவள் உள்ளம் திகைத்தது. பேதை சிறுமகளாக காட்டிக்கொள்கிறோமா? அன்றி இப்பைதல் பேச்சை ஏன் எடுக்கிறேன்? அப்போது தோன்றியது, பெண்கள் 10 பின் அயலாரிடம் பேச கற்றுக்கொள்வதே இல்லை என்று. எனவே எந்த அகவையிலும் முதிரா மகளின் மொழியையே அவர்களால் எடுக்க முடிகிறது. சிறுமை கொண்டு அவள் உள்ளம் சுருங்கியது. எழுந்து சென்றுவிட வேண்டும் என எண்ணினாள். ஆனால் வந்தது ஏன் என்று எப்படி சொல்வது? எதன் பொருட்டு வந்தேன்? சிறுமை சேராத எதையேனும் சொல்லிவிட்டு எழுந்துவிட வேண்டும். உள்ளுரை உவகை குறித்து சொன்னீர்கள் என்றாள். அதை அவளில் இருந்து எழுந்த பிரிதொருத்தி சொன்னது போல் திகைத்தாள். ஆனால் அவளே சொல்லிக் கொண்டும் இருந்தாள். அச்சொற்களை செவி கொள்வது வரை நான் என்னை நோக்கி அறியவே இல்லை என்று உணர்ந்தேன். நான் அந்த உவகையை என்னுள் அறிந்திருக்கிறேன். பிறர் அறியாமல் அதை கறந்திருக்கிறேன். அதை மறைப்பதற்காக நான் அணிந்த முகமும் மொழியுமே இதோ அமர்ந்திருக்கும் நான். இவை அனைத்தையும் களைந்து நின்றிருக்கும் ஓர் இடம் எங்கோ எனக்காக உள்ளது என எண்ணிக்கொண்டே இருந்தேன். அல்லது அவ்வாறு கற்பனை செய்து கொண்டேன். இளைய யாதவர் புன்னகைத்தார். "நீங்கள் புன்னகைப்பது ஏன் என்று எனக்கு புரிகிறது. இது நடு அகவையில் அனைத்து மகளிரும் உணர்வது. காதலை கடந்து மைந்தர் வளர்ந்து விலகி ஏற்றுவதற்கேது இனி என்றிருக்கும் போது, பெண்ணழகு அள்ள அள்ள நழுவி அகல உடல் பிரிதொன்றென ஆகி கொண்டிருக்கும் போது அவர்கள் அடைப்பட்டிருப்பதாக உணர்கிறார்கள். திறந்து வெளியேறுவதை கனவு கண்டபடி நாட்களை செலுத்துகிறார்கள். உடல் முதிர்ந்து அம்முதுமையை உள்ளமும் ஏற்றுக்கொள்கையில் அது ஒரு காலகட்டத்தின் எண்ணப்பிறழ்வென்று சுருக்கிக் கொள்கிறார்கள். இது அது அல்ல. நான் வாயிலை திறக்க மெய்யாகவே விழைகிறேன். அது தன்னலமா உலகியல் விருப்பா என்ற ஐயமே இது நாள் வரை என்னை அலைக்கழித்தது. அது ஒவ்வொரு ஆத்மாவும் கொள்ளும் விளைவு என்று இன்று தெளிந்தேன். என்னை இட்டு செல்ல வேண்டியது அதுவே என்று நீங்கள் சொன்னபோது உறுதி கொண்டேன்." அவள் முகம் தெளிந்து புன்னகை செய்தாள். அத்தனை தெளிவாக தன்னால் சொல்லிவிட முடிந்திருக்கிறது. ஏனென்றால் இதை 1000 பல்லாயிரம் தடவை சொல்லிக் கொண்டிருந்திருக்கிறேன். இளைய யாதவர் புன்னகையுடன்,
அவ்வண்ணம் என்றால் அங்கிருந்தே கிளம்பி இருப்பீர்களே அரசி என்றார். அவள் திகைப்புடன் அவர் விழிகளை நோக்கினாள். இங்கு வந்து ஏன் இதை சொல்கிறீர்கள்? மேலும் ஒரு துளி ஐயம் எஞ்சி இருக்கிறதா? அதை என்னிடம் சொல்லி தெளிவு பெற விழைகிறீர்களா? அன்றி என் சொல்லில் அதுவே மீண்டும் ஒலிக்க கேட்டு உறுதி கொள்ள எண்ணுகிறீர்களா? சுப்ரியை தோள் தளர்ந்த போது கை வளைகள் ஓசையிட்டன. அறியேன் என்றாள். வரவேண்டுமென்று தோன்றியது என்பதன்றி நான் ஒன்றும் சொல்வதற்கில்லை என்றாள். கிளம்புவதென்றால் உங்களுக்கு நானோ அந்த அவை நிகழ்வோ என்ன பொருட்டு? இவ்வுணர்வை ஏன் வந்து இங்கு சொல்ல வேண்டும் என்றார் இளைய யாதவர். ஆம், மெய்தான் என்ற பின் அவள் எழுந்து கொண்டாள். அரசி, உங்களை இதுவரை பற்றி நிறுத்தி இருந்தவற்றில் ஒரு பிடிப்பு எஞ்சி இருக்கிறது. அது அறாமல் ஆகாது என்றபடி இளைய யாதவரும் எழுந்தார். சிறு பிடிப்பா? சின்னஞ்சிறு பற்றுதல் கூட இறுதி வரை எஞ்சுவதுண்டு. எஞ்சி இருக்கும் வரை சிறிதென்றும் பெரிதென்றும் ஏதுமில்லை என்றார் இளைய யாதவர். ஏதென்று தெரியவில்லை என்று சுப்ரியை தலை குனிந்தாள். நான் கிளம்புகிறேன் அரசே என்றாள். நன்று சூழ்க என்றார் இளைய யாதவர். நீங்கள் கிளம்புகிறீர்கள் என்று கேட்டேன் என்றாள் சுப்ரியை. ஆம், கிளம்பிவிட்டேன். இன்னும் அரை நாழிகையில் படித்துறையில் இருப்பேன் என்று இளைய யாதவர் சொன்னார். அவள் வேறெங்கோ நோக்கியவளாக, நான் விட முடியும் எய்த முடியும் என எண்ணுகிறீர்களா என்றாள். விடும் வரை துறவை குறித்தும் எய்தும் வரை தவத்தை குறித்தும் எவரும் சொல்லிவிட முடியாது, நாமே கூட என்ற இளைய யாதவர், புறத்தே பற்றின்றி தன்னுள் உவகையை காண்க, அதை பிரம்மயோகம் என்கின்றன நூல்கள் என்றார். சுப்ரியை தலை குனிந்து பெருமூச்சு விட்டாள். பின்னர், என்னை வாழ்த்துக யாதவரே என மெல்லிய குரலில் நிலத்தை நோக்கியபடி சொன்னாள். உவகை நிலை கொள்க என்றார் இளைய யாதவர். சுப்ரியை முகம் மலர்ந்து, நான் வந்தது ஏன் என்று இப்போது தெரிகிறது என்றாள். நான் சொல்லிக்கொள்ள விழைந்தேன். நான் எழுவேன் என்பதில் ஐயமில்லை. ஆனால் இப்புவியில் ஒருவரிடமாவது சொல்லிக்கொள்ள வேண்டும் என்று தோன்றியது. என்னை அறியும் ஒருவரிடம் அதை சொல்கையில் ஒரு காலகட்டம் முடிவுறுகிறது என்ற பின் திரும்பாமல் வெளியே நடந்தாள். வாயில் வரை வந்து நின்றிருந்த இளைய யாதவரை நோக்காமல் முற்றத்தில் இறங்கி தலைவணங்கிய சாத்தியகிக்கு மறு வணக்கம் காட்டி தேரை நோக்கி நடந்தாள். எதிரே யுயுத்சு நடந்து வருவதைக் கண்டு அவள் தயங்கி நின்றாள். யுயுத்சு தலைவணங்கி, அங்க நாட்டரசிக்கு என் வணக்கம். இளைய யாதவருக்கு பேரரசரின் செய்தியுடன் செல்கிறேன் என்றான். நன்று சூழ்க என வாழ்த்திவிட்டு அவள் நடந்து சென்று தன் தேரை அடைந்தாள். யுயுத்சுவின் தேரோட்டியுடன் அவளுடைய தேரோட்டியும் சபரியும் பேசி கொண்டிருந்தனர். அவள் தேரில் ஏறியதும் சபரி ஏறி அருகே அமர்ந்தாள். அரண்மனைக்கல்லவா அரசி என்றாள். ஆம் என்றாள் சுப்ரியை. தேர் கிளம்பியது. சபரி, யுயுத்சு பேரரசர் திருதராஷ்டிரர் இளைய யாதவருக்கு அளித்த செய்தியுடன் செல்கிறார். அச்செய்தியை குறித்தே அவருடைய தேர்ப்பாகனிடம் பேசி கொண்டிருந்தேன் என்றாள். அவள் மேலும் வினவாமை கண்டு தானே தொடர்ந்தாள். பெரிய செய்தி. சற்று நேரத்தில் அஸ்தினபுரியே அதை குறித்துத்தான் பேசப் போகிறது. சுப்ரியை அதையும் என்ன என்று கேட்கவில்லை. சபரி அசைந்து அருகே வந்து, அரசி, பேரரசர் பாண்டவர்களுக்கு மூத்த தந்தை என்று நின்று அவர் அளித்த ஆணையை திரும்ப பெற்றுக்கொள்கிறார் என்றாள். சுப்ரியை அதை சரிவர புரிந்து கொள்ளாமல், என்ன என்றாள். பாண்டவர்கள் தன் மைந்தரை களத்தில் எதிர்கொள்ளலாகாதென்றும் தன் மைந்தரையோ பெயர் மைந்தரையோ என் நிலையிலும் கொல்லலாகாதென்றும் பேரரசர் ஆணையிட்டிருந்தார். அதை பாண்டவ மூத்தவரும் ஏற்று சொல்ல அளித்திருந்தார். இன்று பேரரசரின் ஆணை அவரால் விலக்கப்பட்டுவிட்டது என்று சபரி சொன்னாள். அதை பாண்டவருக்கு இளைய யாதவரிடம் சொல்லி அனுப்புகிறார் பேரரசர். சுப்ரியை ஒன்றும் சொல்லவில்லை. அவ்வண்ணமென்றால் போருக்கான இறுதி தடையும் அகன்றுவிட்டது அரசி. இங்கிருந்து இளைய யாதவர் போரின்றி வழியில்லை என்னும் செய்தியுடன் தான் உபப்ளாவியம் செல்கிறார் என்றாள் சபரி. சுப்ரியை ஏதேனும் சொல்வாள் என்று அவள் எதிர்பார்த்தாள். ஆனால் அவள் ஒன்றும் சொல்லவில்லை. அச்செய்தி அவளுக்கு புரியவில்லையோ என்று எண்ணி மேலும் சொல்ல சபரி எண்ணினாள். ஆனால் சாளர திரைச்சேலையை திறந்து வெளியே நோக்கி கொண்டு வந்த சுப்ரியை திரும்பி நோக்கவே இல்லை. குருதிச்சாரல் 78வது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது. நன்றி.